எஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வந்து ஐபிஎல்னால பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. ஸோ அதனால் நிறைய டீம்ஸ் பற்றி நம்ம வந்து ரிவ்யூ மாதிரி ஒரு ப்ரிவ்யூ மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் 2 டீம்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்ததான் என்ன டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டீம் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா லெகசி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஷேன் வான், ராகுல் டிராவிட்லேருந்து ஆரம்பித்து நிறைய சீனியர் பிளேயர்ஸ் வந்து பயங்கரமாக இந்த டீம் வந்து தூக்கி விட்டுருக்காங்க. அண்ட் கரெக்டான ஒரு டேலண்ட்ஸை ஃபைன் பண்ணி க்ரூம் பண்ணி நிறைய பேருக்கு வந்து அவங்க வந்து வளர்த்தும் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். உதாரணத்துக்கு சஞ்சு சாம்சன் இன்னைக்கு வெளியில தெரிகிறார் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு பக்க பலம் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம்னால தான் சஞ்சு சாம்சன் அப்படின்ற ஒருத்தரே வந்து இந்தியன் டீமுக்கு ஆட முடியுது, இல்லைனா வந்து இந்தியன் டீம் வரைக்கும் கொஞ்சம் ரீச் ஆயிருக்காரு அப்படின்றது தான். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸில் இந்த வருஷம் யாரெல்லாம் விளையாட சான்சஸ் இருக்குது அந்த ப்ரெடிக்டபிள் அந்த 11ல் அப்படின்றது நம்ம பார்த்துடலாம். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். என்ன ஜாஸ் பட்லர் இருப்பார், பட் இந்த வாட்டி அவங்க வந்து ஆக்ஷனில் அவர் விட்டுட்டாங்க. ஸோ ஜாஸ் பட்லர் இல்லாத காரணத்தினால யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் சஞ்சு சாம்சனும் ஓப்பன் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி தான் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்போ வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் தொடர்ந்து மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா வராரு. அதுக்கப்புறம் வந்து ரியான் பராக். ஸோ ரியான் பராக்லாம் அவங்களுக்கே தெரியும், அவர் விக்கெட் எடுத்துட்டு அந்த ராஜஸ்தான் ஸ்டைலே டான்ஸ் ஆடுவார். ஸோ ரியான் பராக் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரவுண்டராகவும் மாறிட்டு வராரு. ஸோ இந்த அக்ஷர் பட்டேல் எப்போ இந்த பேட்டிங் பண்ணி அவரும் ஒரு ஆல்ரவுண்டராக மாறி அந்த நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாரோ அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஸ்பின் போலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட்டிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ஆட தொடங்கிட்டாங்க. ஸோ ரியான் பராகும் அந்த மிடில் ஆர்டரில் வருவார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா த்ருவ் ஜுரேல். ஸோ த்ருவ் ஜுரேல்னால் இவங்க டீமில் வந்து இந்த 2023 இருக்கட்டும் 4 இருக்கட்டும் பயங்கரமாக ஆடின ஒரு பிளேயர் தான். ஸோ எல்லாம் யங் பிளேயர்ஸ் தான் இவங்க. அதுக்கப்புறமா ஹிட்மயர். ஸோ ஹிட்மயர் இருக்கும் போது என்ன பயம் அப்படின்ற மாதிரி மேட்சை முடிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் ஹிட்மயர். ஹிட்மயர் 6 அடிச்சார்னா அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் வந்து சுபம் டூபே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸில் சிவம் டூபே, பட் இதில் வந்து சுபம் டூபே. ஸோ அவங்க அண்ணன் தம்பியா இல்லைனாலும் தெரியாது, பட் ஆனால் அவர் ஒரு பிளேயர், இந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனில் வரக்கூடிய ஒரு பிளேயர். அவர் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹசரங்கா. ஸோ ஹசரங்கா வந்து ஜூனியர் மலிங்கா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவரு ஒரு நல்ல பவுலர் அப்படின்னு சொல்ல முடியும். அப்புறம் ஜாஃப்ரா ஆர்ச்சர். ஆர்ச்சர் வந்து குறி வச்சா கண்டிப்பாக ஏற விடுன்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு டேலண்டடான பவுலர். பட் இப்போ கொஞ்சம் சமீபத்தில் ஃபார்மில் இல்லை, பட் ஆனாலும் இந்த ஐபிஎல்னு வரும்போது எல்லாருமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தீக்ஷனா. ஸோ தீக்ஷனா வந்து நம்ம சிஎஸ்கேல போன வருஷமும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தார் விக்கெட்ஸ்லாம் எடுக்கிறதுல. சில மேட்சஸ் ஆடினாலுமே அவரோட ஸ்பின் வந்து பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். அண்ட் அவரு வந்து நம்ம இந்த வாட்டி வந்து ஒரு என்ன சொல்கிறது பிங்க் ஜெர்சியில் பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ தீக்ஷனா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸில் இருக்காரு. கண்டிப்பாக ஒரு ஸ்பின்னர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா அவரும் வந்துட்டு நல்லா போடுவார். ஸோ ஏன்னா அந்த ராஜஸ்தான் குவஹாட்டியாக இருக்கட்டும் இல்லைன்னா ஜெய்ப்பூராக இருக்கட்டும் பயங்கரமாக வந்து ஒரு பவுலிங் பிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே ஆட முடியாத கஷ்டம் தான். ஸோ ஸ்பின் வந்து அங்கே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ தீக்ஷனா ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து நம்ம துஷார் தேஷ்பாண்டே அவரும் இருக்காருங்க. துஷார் தேஷ்பாண்டே நம்ம சிஎஸ்கேல வந்து பார்த்தீங்கன்னா வைடு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது எக்ஸ்ட்ராஸ் நிறைய கொடுப்பாரு, ஆனால் ஏதோ ஒன்று பண்ணி இந்த பையன் பாஸ் ஆகிட்டாப்பா அப்படின்ற மாதிரி வந்து விக்கெட் எடுத்துருவாரு. ஸோ அதனாலே தோனி வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் அவர் நிறைய எக்ஸ்ட்ராஸ் கொடுத்தாலும் வைடு கொடுத்தாலும் நோ பால் போட்டாலும் விக்கெட் ஏதோ ஒன்று விழுந்துனே இருக்கும். ஸோ அதனால் துஷார் தேஷ்பாண்டேயோட சிஎஸ்கே எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இந்த வருஷம் எப்படி ஆட போகிறார் அப்படின்றத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ இதுதான் இந்த டீமு. மொத்தத்தில் இந்த டீம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கடப்பார டீமாக நான் சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்சம் ஒரு 10க்கு ஐ திங்க் ஒரு 6.5 கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா நடுவில் மிடில் ஆர்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்ற டவுட்டாக இருக்குது. அண்ட் ஸோ இது வந்து டோட்டலாகவே வந்து ஒரு பிளே ஆஃப் வரைக்கும் போகுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட என்ன மெயின் பிரச்சனை அப்படின்னா பிளேயர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க. ஆக்சுவலி நல்ல பிளேயர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஜோஸ் பட்லர் வந்து அவங்க ரீட்டைன் பண்ணியிருக்கலாம், பட் அவங்கள விட்டுட்டாங்க. ஸோ அதனால் வந்து இது பிளே ஆஃப் வரைக்கும் போகுமா அப்படின்றதே என்னோட டவுட்டு தான். ஸோ அதனால் இது என்னோட ஒப்பீனியன் தான், பட் உங்களுக்கு மாறலாம். ஸோ இவங்க வந்து நம்ம சொல்கிற ஒப்பீனியனை மாற்றி ஆடி காட்டுறாங்களா இல்லை எப்படி ஆட போகுது இந்த டீம் அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இதே மாதிரி உங்களுக்காக ரிமைனிங் டீம்ஸோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்காக தொடர்ந்து ப்ரிவியூ மாதிரி நான் கொடுத்துட்டே இருக்க போகிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள்.